என்ன தேவைப்படுகிறேன்? கர்த்தருடைய வேதவசன வார்த்தையின்படி திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைம்பெண்கள் இவர்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி இயேசு வாழ்கிறார் செவ்வாயில் வருகிற தீர்க்க தரிசன சத்தமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும், திக்கற்று பிடிக்கிற பிள்ளைகளையும், விதவை, கைம்பெண்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், துக்கத்தோடு பாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு வாழ்கிறார் செவ்வாயில் வருகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன சத்தமும் உயிர்ப்பிக்கிறதாயும் மேன்மைப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை காண காத்திருக்கிறீங்க என்பதை நானும் அவருக்குரிய கண்களில் காண்கிறேன். அதன்படி கற்றவங்களை கிரியை செய்து இன்றைக்கு கிருபையுள்ள வார்த்தையை, வசனத்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரால் மகிமைப்படும்படிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்க, வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தில் முதல் வார்த்தையில் வல்லமை உண்டு. அப்போ வசனத்தில் வல்லமை உண்டு, வசனத்தில் ரட்சிப்பு உண்டு. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இதில் இருந்து ஒன்று சொல்ல முடியும். அப்பத்தினால மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஒரு மனுஷன் போகாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் புசிக்கிற மனுஷனாக இருந்தால் மருத்துவன் அல்ல. ஆனால் அவன் ஆகாரமே புசிக்க முடியாதபடி சூழல் தள்ளப்பட்டு மருத்துவன் ஆகும்போது, ஒன்றும் இல்லாதவன ஒருமையாக இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை நடக்க ஒப்பு எடுக்கிற மனுஷன் அவன் தான். அதான் வார்த்தை சொல்கிறது. ஆமேன். வார்த்தையினால் படைப்பான். அவன் மேன்மை காட்டுற அவன் படைக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைய வார்த்தையில் வல்லமை உண்டு. வல்லமைன்னா ஒரு அபிஷேகம். நாளை தேர்தல் அதை செய்து நீங்கள் கேட்க போறீங்க. ஒரு அபிஷேகம், வல்லமை என்பது கர்த்தருடைய அபிஷேகம். நாளை செய்தி அங்கே தான் போக போகுது. வல்லமை, அந்த வல்லமை எதனால வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த யோவான் 6:54 ஆமேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ இயேசுவின் ரத்தம் தான் எல்லாத்திற்கும் முக்கியம். இயேசுவின் ரத்தத்தினால்தான் நமக்கு விடுதலை. அதுதான் வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அது அழியாத நன்மை உண்டு, அழியாத ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். பூரண ஆயுஷ்டு உண்டு. முதிர் வயதில் காட்டாமல் இருக்கிறது மொத்த பலன் உண்டு. வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நிந்தனை இல்லை, அவமானம் இல்லை, போராட்டம் இல்லை, கலக்கம் இல்லை, கலங்க மாட்டாங்க, சமாதானம் இருக்க மாட்டாங்க, சமாதானத்தோடு இருப்பாங்க. எந்த கலக்கத்தையும் இழுத்துட்டு போனாலும் கலங்க மாட்டாங்க. இழுத்தே கடலுக்குள்ளே போனாலும், கடலை தூக்கி போட்டாலும் கலங்க மாட்டாங்க. ஏன்னா கடலுக்கும் வேண்டாம், தண்ணிக்கும் வேண்டாம், பால் கிணத்துக்கும் வேண்டாம். ஆமீன். பஸ்ஸில் அப்படிதான் நம்ம சொல்லுது. யோசிப்பா பால் கிணத்துல போட்டாங்க. சகோதரங்க போட்டவர்களை தூக்கி வெளியும் போட்டாங்க. பாருங்க, ஆற்றுல போனாங்க. மோசையை தூக்கி ஆற்றுல போட்டாங்க. ஆற்றுக்க வேண்டாம், அங்கேயும் தூக்கி வெளியே போட்டாங்க. ஆமீன். யோதாவை தூக்கி கடலில் போட்டாங்க. கடலுக்கு வேண்டாம், கடலில் மீனை கொண்டு மேதையும் போட்டார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆண்டுடைய கிருபை பெற்ற ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை நாளை கழுவப்பட்ட ஒரு பிள்ளை போட்ட கிணத்துக்கு வேண்டாம், பாதாள சாக்கரைக்கு வேண்டாம், ஒன்றுக்கு வேண்டாம், எல்லாம் தூக்கி போடுவாங்க. அது எதில் தூக்கி போட்டாலும் ஆண்டு ஒன்றுக்கு கற்று ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒன்று மகிமையாக வைப்பார்.
பார்த்தீங்களா? ஆமென். நான் உங்க மூணிற்கு பேர் சொன்னேன். 1 யோசேப்பு, 2 மோசே ஆத்துல, ஆமென். 3 யோனா தீர்க்கதரிசி கடல்ல, ஆமென். ஆனா இதுக்கடையில 3 பேரப்பட்ட பாடு இருக்க என்ன பாடு, ஆமென். என்ன பாடு போட்டாங்க? யோசேப்பு உண்மையை சொன்னான். என்ன சொன்னான்? அப்பா நீங்க என்ன கும்பிடுவப்பா, சகோதர பார்த்து சொன்னாங்க, டே நீங்க எல்லாம் என்ன பஞ்சு கொடுவீங்க, கடைசி இருக்கிற குச்சி பையன் சொல்லலாம் விடுவார்களா, தப்பவே ஆச்சு கொண்டிருப்பான். அதை கேட்காம விட்டு அதை ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்துச்சு. குடிகுலத்தை எதுக்குப்பா இவரை இப்படி, இவருக்கு ரத்தப்படி, ஆமீன், நம்முடைய சுவராதபடிக்கு காத்து கொண்டு குடிகுல தூக்கு போட்டவனே அவனை விலைக்கிரயமா கொடுக்குறான். பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், பொட்டை கடத்துக்க வேண்டாம், நதிக்க வேண்டாம், கடலுக்கு வேண்டாம், யாருக்கு வேண்டாம்தான் இயேசுக்கு வேணும். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? அவங்க உலகத்துக்கும் வேண்டாம். இயேசு எங்கேயாவது ஏற்றுக்கிட்டாங்களா? உலகத்திலேயே ஏற்றுக்கிறதில்லை. நதியில் போட்டு நதியும் ஏற்றுக்கிறதில்லை. குடிக்குள்ளே போட்டாங்க, குடியையும் ஏற்றுக்கிறது. எங்கெல்லாம் இயேசுவை குடிக்குள்ளே போட்டாங்க, பூமி இதயத்துக்குள்ள குடிக்குள்ள 3 நாள் உள்ள இருந்தாரா இல்லையா? கடலத்துக்கு போட்டாங்க, கடலுக்குள்ள 3 நாள் இரவும் பகல் யோனா இருந்தானா இல்லையா? எங்க ஆத்துக்குள்ள இருந்தாங்க, ஆத்துக்குள்ள மோசையை தூக்கி நாணல் பட்டிக்குள்ள ஆத்துக்குள்ள தூக்கி விட்டாங்களா இல்லையா? ஆனால் எங்கேயுமே அவர்களுக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை தான் மக்களே. நீ ஆண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஒரு தெய்வ பிள்ளை, இயேசுவிடத்தை தான் கழுவப்பட்ட ஒரு பிள்ளை. நீ எப்படி இருக்கிற? ஆண்டோருக்குள்ள வாழ்ற. நீ ஆண்டோருக்குள்ள வாழுகிற ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லையா மக்களே? பரவராஜ்யத்துக்கு போகணும். பரவராஜ்யம் எங்க? பரவராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. எங்க போனா உனக்குள்ள பண்றது சமாதானம். சமாதானம் இல்லைன்னா பரவராஜ்யம் இல்லை. இல்ல முடிச்சுட்டான எடுத்தை இல்ல தீர்க்க சொன்னி இல்ல. நான் விளையுடைய விட்டு காலையில் கப்பல் இல்லை, கழுத்துல கொட்டாயே இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால நான் பரவராஜ்யத்துக்கு போவேன். முடியாது, போடே அப்படின்றார். ஆனா ஆட்டுவிட்ட கழுவப்பட்ட புள்ள, உபத்திரப்பட்டு இருக்க புள்ள, கண்ணீர் வடிக்கிற புள்ள, தேவைக்கு அழுகிற புள்ள, எனக்கு சாவுறது வரைக்கும் இதாண்டா எனக்கு போதுமே, ஏசு போதுமே பாட்டு போன. ஏசு போதும்னா இதான் போதும், இந்த வாழ்க்கையில போதுப்பா அப்படின்னு நினைச்சேன்னா நீ பரவராஜ்யத்தின் வாசி. அதுதான் இருக்கிற நன்மையில சந்தோஷமான காத்துக்கிற நீ ஐஸ்வர்யவான். 30 ஆத்துமாக்கள உண்மையா சந்தோஷத்தோட மேய் 1 லட்சம் ஆத்துமா குற்ற சமாளத்தை முழுமுழுக்க அவரை குற்றப்படுத்தாத குறைச்சி 30க்கு உண்மையா இருந்தா 30 லட்சம் ஒன்னோட கொஞ்சத்தில் உண்மையோட அநேகத்துமே அதிகாக்குவான். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகிமையான கரப்பத்தில் ஊழியக்காரர்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரிப்பட்ட இந்த உத்திரவோண்டு ஊழியக்காரன் நான் பார்ப்பேன். இந்த 30 நான் இந்த பாடுபடுறேன். இப்படி 3 லட்சம் மக்கள் கூட்டக்கூடிய ஒரு மகிமை பெற்ற ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஆண்டோருக்கு கூட பேசுகிற பிள்ளைன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த சிலர் பார்த்தீங்கன்னா 30 வச்சுக்கிட்டு அவனை அந்த மனுஷனை மட்டும் தட்டிட்டு இருப்பான். இவன் தான் குறையுள்ளவன், கூத்தாடு, குறை கண்டுபிடிக்காத நிறைவுக்கு பாரு, நீ நிறைவை காண்பா. அடுத்தவங்கிட்ட குறை கண்டுபிடிச்சேன்னா நீ குறை உள்ளவனா இருப்பா. அடுத்தவங்க நிறைவை கண்டுபிடிச்சேன்னா நிறைவா நீ
நிறைவை கண்டு மேன்மைப்படுத்து. குறைய நீ விட்டு குறைய விட்டுரு. அதுக்கு போ, குறையெல்லாம் அங்கே போ. அசுட்டையெல்லாம் கீழே போட்டு மகிமையா இருக்கட்டும், மகிமையா இருக்கட்டும். வேண்டாம் எல்லாம் விட்டுரு. போ, வேண்டாமா போ, வேண்டாமா நீ போ, வேணுமா வா வா, எல்லாம் தருவாக்கிக்கோ. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என்ற சும்மா கதை விடாங்க. இயேசுதான் எனக்கு ராஜா, இயேசுதான் எனக்கு ரட்சகர். கொஞ்சம் இது நான் பைசா சம்பாத்தியம் எங்கே? நான் உழைச்ச, நான் சம்பாதிச்சேன். உழைச்ச கிருபை கொடுத்தது யாரு? அவர் தான் இயேசு. அவருடைய ரத்தத்தினால்தான் இதெல்லாம் வச்சிருக்காரு. கடையில் ஒரு வார்த்தை ஆவியரோட பேசினார், நான் பார்த்தேன் இந்த சேனல்ல. கிபி கிமு அதே ஒரு ஆளு பட்டிமன்றத்தில் பேசுவார். கிறுக்கு பிடிப்பதற்கு முன்பு, கிறுக்கு பிடிப்பதற்கு முன்பு. நான் சில நேரத்தில் அவரை கோபப்படுவேன். அவர் சொல்ல உண்மை. ஆமீன். இழிவானதை பைத்தியமானதை தெரிந்து கொண்டேன். இயேசு உலகத்துக்கு பைத்தியம், கற்ற உலகத்தை தெரிந்து கொண்டார் இன்னைக்கு. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? இயேசு என்று பூமிக்கு வந்தாலும் ரட்சிப்பு வந்துருச்சு. அது வரலாறே சொல்லி கொடுத்து படிக்கலாம். இயேசுவை மட்டும் நீ பின்பற்றாதீங்கிறான். அதெல்லாம் அங்க அதவங்க போயிட சாரி விட்டுருங்க. இயேசுவை வழியே இல்லாமல் ரட்சிப்பு அவர் அதான சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், அதை வெறுக்கணும். அவர் ஆராதிக்கிறவங்கள போட்டு இடிக்கணும், அப்ப இடிக்கணும், குத்தணும். அங்கதான் ரட்சிப்பு. இழக்கணும் இயேசுவை ரட்சிப்பு. ஆமென். அவர் பெற்ற நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும். மாம்சத்தை கிரியா அடிக்க போட்டுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன அதுக்கு தர முடியாது. போதுமாண்டவரே, போதுமாண்டு என் ஜீவனை எடு. எங்க எடுப்பாரு? ஜீவனை எடுன்னு மட்டும் ஜெபம் பண்ணாரு, இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிடுவாரு. நீ பணத்து போண்டாமா? ஜீவனை எடு. பணத்து போடுமா? நீ ஏன் ஜெபம் பண்ற? ஆண்டவரை போதும், ஆண்டவரை இருக்கிற ஜீவனை எடும். என் ஜீவன் எடுக்கிறன்னா உனக்கு ஆசீர்வாதம் எடுப்பாரு. எல்லாரும் உனக்கு நீ ஆகாரம் புசிக்க கூடாத அளவுக்கு ஆனாதெல்லாம் உனக்கு உயிரை விட்டு போனா 10 லட்சத்து போடலாமா? நீ ஜீவனை எடுன்னா உலகத்துல நன்மையா உலகத்துல ஆசீர்வாதத்தை அனைத்தையும் நம்ம இழக்கணும். முதல்ல புசிக்கிற ஆகாரம் வரைக்கும் இழக்கணும். இங்கே என்ன வசனம் சொல்லு? ஒரு கூட வசனத்தை படிச்சுட்டு முடிப்போமா? என்னைக்கு தப்பா நினைக்க கூடாது. நீங்க பார்க்கிற பார்வையை பார்த்தா என்ன தப்பா தான் பார்க்குறீங்க. என்ன இந்த மனுஷன் பணத்துவங்கள் 11 சமயமா இருக்குது புரதங்கப்பட்ட மத்தியில இவன் வித்தியாசமா கொண்டு போறான். நான் என்னைக்குமே தேவனுடைய நடத்தப்படுற ஊழியக்காரன். வித்தியாசமா இல்லை, வசனத்தை படிச்சு அவர் சமூகத்தை விழுந்து கிடந்து அவர் வார்த்தையை வாயிட வந்தாதான் உண்டு. இல்லையா உறங்கி எழும்பி போயிட்டே இருப்பேன். உறங்க வைக்கணும் அவனானே, பேசாம வைக்கணும் அடனானே. ஆக உதிமாக்கா ஷாரா துமியாக்கா ஆவை ஆகும் மோபிவாவக்கர. அப்போ இங்கே வசனம் சொல்றவருக்கா கூட ஒன்ஸ் மோர் யோவான் 6ஆம் அதிகாரம் 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு செய்வன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் அனுப்பேன். அப்ப எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லப்போ அவர் எடுப்புறாரு, கொண்டு போகிறாரு. பரலோகமே உம்மை துதிப்பதான், அங்கே நீர் வாழ்கிறீ. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ
நம்ம பேசுறது என்ன, நம்ம ஜெபிக்கிறது என்ன, நம்ம துதிக்கிறது நமக்கே தெரியாம எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி வச்சுக்கணும். ஆண்டவரே ஜீவன் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா, கொஞ்சம் பாடு வந்தோன்னா, ஒரு துக்கம் வந்தோன்னா, என் ஜீவனை இந்த பயிரோட கொண்டு என் ஜீவனை போய் என் ஜீவனை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த கிட்ட இந்த குடிகார புருஷனோட வாழ்ந்து என் ஜீவனை இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் ஆண்டவர். இதை ஒன்று அவனுக்கு ஜீவனோட என்று எனக்கு ஜீவனோட புருஷனை பார்த்து சென்றது பெத்த பிள்ளை ஆண்டவரே உனக்கு ஒரு பிள்ளையை தரமாட்டீனா பெத்த பிள்ளைய பார்த்து இந்த ஒன்றே பெத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை போச்சு. இது செத்து போகிறத விட நான் சந்தோஷமாக இருப்பேன். பெத்த பிள்ளைய பார்த்து பெத்த பிள்ளை ஆண்டவரே இந்த அப்போ தான் அமைக்கிற பிள்ளையா பிறந்தது ஆண்டவரே என்னை பெக்காம இருந்தால் நல்லம்மா இருந்திருப்பேன். இன்னும் உலகம் அந்த ரீதியாக போயிடுச்சு. அன்பு தனிச்சு போச்சு. ஏன் அன்பு தனிச்சு? சுய இஷ்டத்தில் போடி வாழல, நம்மளால முடியாததால. ஆமீன். அப்போ கடைசி நாளுன்னா அவருடைய வருகை உனக்கு வரும்போது, மரணம் உன்னை சந்திக்கும் போது நீ ஆண்டவருக்கு பிள்ளையாக இருப்போம். இப்போ பாடுகள் மத்தியில், உபத்திரத்திலும் மத்தியில் கிறிஸ்துவத்தில் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆவியான உங்களோட பேசுகிற ஒரே வார்த்தை மக்களை, தீர்க்க தரிசன வார்த்தை, ஆசீர்வாதமான நன்மையான வார்த்தை என்னன்னா, நீ ஆண்டோட வாழணும்னா, ஆண்டோட ஆவியில் நிறைந்த நான் வாழணும்னா கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு பிள்ளையாக வாழணும். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி இந்த வேத வசனம். ஆமேன். அவரை புசித்து குடித்து திருப்தியாகி சகல நன்மையும் சகல ஆசீர்வாதத்தையும் இழந்து போனாலும் அப்போதான் நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா இருப்பேன்னா உலக நன்மை ஆசீர்வாதம் பின்னால வரும். அதுதான் அன்றைக்கு ஒரு மனுஷன் கேட்டான், நல்ல போதுகிறேன் பலவராட்சி சொந்தத்துக்கு நான் என்ன செய்வேன்? நீ ஏற்புறமானது கைக்கோள். அது சின்ன வயசுல இல்லை, இன்னும் உனக்குள்ள ஒரு குறை உண்டு, எல்லாம் விட்டு தடுத்து. அதே மாதிரிதான் இந்த மாரடிக்கிற அம்மா சொல்றது, ஆண்டவரே என் ஜீவனை விடும். ஈஸ்வரன் அந்த வார்த்தைக்கும் நீ பண்ற விண்ணப்பத்துக்கும் சேமா இருக்கு. பத்தியா, நீ ஜீவனை எடுங்கிற அவங்க உலகத்துடைய நன்மையை ஆசீர்வாதத்தை நீ எடுக்கணும், நீயே ஜபிக்கிற. ஏசு அதைத்தான் சொல்ற, நீ இழந்து போனதான் பரவராஜ்யத்து போக முடியும், அவர் வருகை நீ எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் இந்த வருஷத்துடைய அர்த்தம். அது என்னென்னமோ ரீதியில் நம்ம பேசலாம், எடுக்கலாம். அது ஒவ்வொருக்கும் கொடுத்த கிருபை. ஜீவன என்ன, நீ ஒன்றும் சாப்பிட முடியாம மாறணும். அப்புறம் உன் உயிர் அங்கே போகணும் பல்லத்துக்கு. வெள்ளம் கூட எனக்கு சாப்பிடும்பா. குளுக்கோஸ் அடைச்சிட்டுட்டா குளுக்கோஸே மருந்த வாயோடு விட்டுதாலும் புரியாது, எல்லாம் விட்டு வெளியே போகும். அப்படி விட்டு அதுக்கப்புறம் போயாச்சு. எங்கே போச்சு? அல்ல சத்தம் சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் பைபிள் ரகசியம் இருக்கா? இருக்கு. ஆனால் ஒன்று கண்ணுக்கு காணல. உன் கண்ணுக்கு யாரும் காட்டித்தரல, காணலன்னு சொல்றத விட உனக்குள்ள ஒளி இல்லை. ஒளி இருந்தா இருளுக்குள்ள இருக்கையெல்லாம் உனக்கு தெரியும். உன் கண்ணுல வெளிச்சம் இருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் வேதத்தை தியானிச்சா, இயேசுவோடு உறவாட ஆரம்பிச்சா, வசனத்தை புசித்தா, வசனத்தை குடித்தா, வசனத்தை நீ இருக்கணும். அவன் இயேசுவோட வாழணும். ரத்தத்தினால நான் கருவ போடணும். இயேசுவோட மகிமையில் வாழணும். இயேசுடைய அன்பில் வழி போடணும். இயேசுக்காக எதையாவது செய்யணும். சத்து போகணும்.
வாழ்ந்தா ஒரு நாள் இயேசுவோட, கிறிஸ்துவோட அன்புடனும். இயேசுவோட வாழணும்னா கிறிஸ்துவோட அன்புட வாழணும், விசுவாசத்தோட. கண்ணீர் வடிக்கலாம், எல்லாம் நமக்கு இழந்து போகலாம். கடைசி நாள் உன்னை எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தை உனக்கு முடிவுக்கு கொண்டு கர்த்தருக்கு என்ன தேவப்படைகளை ஜெபிப்போமா? நேரமாகிவிட்டது. கர்த்தர் அமைவு விரும்படி கர்த்தருக்கு ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் இந்த செய்தி நான் முடித்து ஜெபிக்கிறேன். இயேசு ரத்தத்தால் என் பிள்ளை கழுவப்பட்டிருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியாரோட ரத்தத்தால் விடுவிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் நாளைய தினத்திற்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தின் நதியில மூழ்கி மேன்மை காணத்தக்கதாய் காத்திருக்கிறேன். இயேசு வாழ்கிறார் என்பதை காணும்படிக்கு இப்போதே என்னுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு கிருபையுள்ள வார்த்தைகளும் இவர்களை உயிர்ப்பிக்கும்படிக்காக அப்பன் இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிற கற்ற கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு அப்பன் இரக்கம் செய். இயேசு நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா வலிகள் வேதனைகள் நீங்கி சுகத்தோடு வெறத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழத்தக்கதாக கர்த்தரை கிரியை செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் என்னென்ன கிரியை தளர்ப்பித்துக் கொண்டு பிசாசு இருக்கிறானோ, வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, வலிகள் வேதனை கொள்வது எல்லாம் பொருளாத சக்தியோ பொருளாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போய் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிருபைக்குள் நடத்தும்படிக்கு, கிருபைக்குள் நிற்கும்படிக்கு அப்பன் இறக்க சேவையராக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கற்றுக் கொடுக்கிறார். பலப்பட்டும் திடப்பட்டும் உறுதிப்பட்டும் கண்ணீரோடு யாருக்கு விடுதலை தர முடியும்? யாருக்கு சமாதானத்தை தர முடியும்? கண்ணீரோடுக்கிற தெய்வ பிள்ளையே இயேசுனோடு என்று சபிக்கிறேன். ராஜாக்கா சீனாக்குமாங்க இயேசுனோடு நிற்கிறா. உன் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறா. நீ பயப்பட, நீ கலக்காது. கலக்க வெள்ளம் உன்னை இழுத்து கொண்டு போகிறது. பயப்படாத, கர்த்தர் விட மாட்ட. நீ எதையும் பிடித்து நிற்க முடியாதபடி போய்கொண்டிருக்கிறாய். உன்னை பிடிப்பதற்கு முகத்தண்டையில கற்று ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். நீ சேருகிற இடம் ரசிக்கப்படும்படி, நீ போய் முடிகிற இடம் மகிமையை காணும்படி, அது மகிமையான இடமாய் மாற்றப்படும்படி உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போயிடா. மகனே மகளே, நீ பலப்படு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசு ரத்தத்தால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. உலகத்திற்குரிய கிரியைகள் ஜெயிக்காதபடிக்கு, மாம்சத்தின் கிரியைகள் ஜெயிக்காதபடிக்கு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உண்மையான ரட்சிப்பு நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஒபதியாக்க சரியான நடத்துதலை கண்டுகொண்டதற்காய் கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். பலப்படட்டும், திடப்படட்டும், உறுதிப்படட்டும். கர்த்தர் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அடுத்த செய்தியை கேட்கும் வரைக்கும் கர்த்தர் கிருபையினால தாங்கி வழி நடத்தும். நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். பாதுகாப்பு வளைத்துக்குள்ள வைத்துக் கொள்வீராக.
ஆட்டுக்குட்டி அதனுடைய ரத்தம் ஒவ்வொரு இலங்களும் தளிக்கப்படுவதா இயேசு நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை உங்களை கேட்டுக்கொண்டீங்க. இந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினுடைய செய்தி இன்றைக்கு முடிவடைகிறது. நாளைய தினத்தில் புதிய அபிஷேகம் என்கிற செய்தி தொகுப்போடு தொடர்ந்து இந்த சேனல் செய்தியை பாருங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.